சிலர் சொல்லுவாங்க, மெய்யா இருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்டுருவாங்க, பொய்யா சொல்றாங்க என்னை பற்றி. எவ்வளவு வேதனை இருக்கும் எனக்கு. எப்படிங்க அவன் போய் சொல்லலாம் என்னை பற்றி? இல்லாதெல்லாம் சொல்றானே. நமக்கு கோபம் தான் வந்திருக்கணும். ஆனால் இயேசுவுக்கு பொய்யா சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ, உண்மையா இருந்தா கூட நான் தாங்கியிருப்பேங்க. ஏன்டா பொய்யா சொல்றாங்க, பொய்யா சொல்றாங்க, தாங்க முடியலங்க, எனக்கு தாங்க முடியல. இப்படி என்ன போய் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. நம்ம போகும்போது நம்மளை விரோதிக்கிற ஒருத்தன் நம்மளை பார்க்குறான், சைடில் அப்படின்னு துப்புறான், நம்ம மேலே துப்பல. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் மேலே துப்பாம விட்டிய அப்படின்னு சாந்தமாக போயிடுவோமோ? ஏய், என்னடா மனுஷன், நீ சைடில் தான்டா துப்புன, நான் முகத்துக்கு மேலே துப்புறேன் அப்படின்னு துப்பிடுவோம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி எவ்வளோ காலம் ஆகி போச்சு. ஆனால் இப்பவும் நம்மகிட்ட சாந்தம் வந்துருச்சு இல்லை? யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கும் இல்லை, அப்படித்தானே? நம்ம மேலே ஏதாவது சொல்லிட்டா உடனே பொறுத்துக்கும் இல்லை, சத்தமே வராது தானே? வரல பாருங்க ஒருத்தருக்கும் சத்தம். இது மாதிரி இருப்போம். அப்படியா? ஹை, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது அவைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உணர்வு தாரும், வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 5 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 6வது வாரமாக தியானிக்க போகிறோம். நீதிமான் அப்படின்னா யார் நீதிமான்? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படி இருக்க யார் நீதிமான்? நம்முடைய கிரியைகளினாலே நீதிமான்களாக முடியாது. நான் இப்படி செஞ்சேன், தர்மம் செஞ்சேன், இல்லை ஆண்டவருக்காக ஆலயம் கட்டி கொடுத்தேன், ஃபேன் வாங்கி போட்டேன், அந்த மாதிரி பல காரியங்களை நான் செய்தேன் அப்படிங்கிறதுக்காக நாம் நீதிமானாக முடியாது. பாவிகளை நீதிமான்களாக்க வந்தார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். அப்போ நீதிமான் யாருன்னா, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க போதும். இப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எனக்காக பூமியிலே பிறந்தீர், இந்த உலகத்தில் வாழ்ந்தீர், எனக்கு அடிக்கப்பட்டீர், இரத்த நீர், மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் என் பாவங்களெல்லாம் அறிக்கையிடுகிறேன், என் பாவங்களெல்லாம் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி கேட்போமானால் என் ஆண்டவர் கழுவி சுத்தமாக்குகிறார். அப்படி சுத்தமாக்கும் போது நீதிமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இன்னும் தெளிவாக சொல்லுகிற தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்லுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்போ தேவன்
நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய கிரியையினாலோ நம்மை நீதிமான்கள் ஆக்கவில்லை. தேவனுடைய கிருபையினால் தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டது எப்படி என்று சொல்லி முந்தின வசனம் சொல்லுது. 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வேதம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் என்னமோ நிறைய செஞ்சிட்டோம் அதனால தான் நம்ம ரட்சித்தாரு அப்படிங்கிறதால இல்லை. தமது இரக்கத்தினாலும் மறுஜென்ம முழுக்கினாலும், மறுஜென்ம முழுக்கினு ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குறதுனாலே நம்மை ரட்சித்தார். இவ்விதமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இவ்விதமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்திலிருந்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். இப்போ ஆண்டவரிடத்தில் வந்ததுனால நமக்கு கஷ்டங்கள் வராது, பாடுகள் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. துன்பங்கள் அநேகமாக இருக்கும் தான் இருக்குது. உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இந்த துன்பம், அதாவது இந்த உபத்திரம் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது? ஒரு 8 காரியங்களை தியானித்தோம். 1, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் உபத்திரம் வருகிறது. 2வது, வசனத்தின்படியே வாழுகிறது நிமித்தம் உபத்திரம் வருகிறது. 3வது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது உபத்திரம் வருகிறது. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கும்போது உபத்திரம் வருகிறது. 5வது, நீதிமான் பாவம் செய்யும் போது உபத்திரம் வருகிறது. 6வது, வசனத்தை காத்து நடக்காத போது உபத்திரம் வருகிறது. 7, வசனப்படி வாழாதனாலே உபத்திரம் வருகிறது. 8, காரணம் இல்லாமலும் உபத்திரம் வரும். தேவனை விட்டு விலகுகிறோமா இல்லை தேவனுக்காக வாழ்கிறோமா என்பதை தேவன் அறிவதற்காக காரணம் இல்லாமல் உபத்திரங்களை அனுமதிப்பார். 8 காரியங்கள் நிமித்தம் உபத்திரம் வரும். ஆனால் இந்த உபத்திரங்களை நாம் சகிப்போமானால் அதற்கு முடிவென்ன? மகிமை. அப்போ உபத்திரம் பட்ட பிறகு நமக்கு ஒரு மகிமை உண்டு. ஆகவே உபத்திரங்களை சகிப்பதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு 37ஆம் சங்கீதம் 29. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். என்ன சொல்றது? நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார். எங்கேயும் பூமியில தான் இருக்கிறோம். அப்படின்னா என்ன பூமி? பூமியிலே நீதிமான்கள் என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வரும்போது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை மீட்டு போகிறார். அதன் பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம். 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இது முடிஞ்ச உடனே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றார். இந்த பூமியை அரசாள போகிறார். இது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம். இதைத்தான் வேதம் சொல்லுது, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாசமாயிருப்பார்கள். அந்த 1000 வருஷத்துல இந்த பூமி எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய ஒவ்வொன்றாய் வாசிக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இந்த 1000 வருஷத்துல பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பமே கிடையாது.
ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பார்கள். ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஓநாய் ஆட்டுக்குட்டிக்கும் ஓநாய்க்கும் சம்மந்தமே வராது. ஓநாய் ஆட்டுக்குட்டியை பார்த்தா சாப்பிட்றோம். ஆனால் அந்த 1000 வருஷம் அரசாட்சியிலே ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். வெள்ளாட்டுக்குட்டியை பார்த்தா அது சாப்பிட்றோம், ஆனால் அதோட படுத்துக்கொள்ளுமா. கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். கண்ணுக்குட்டி, பாலசிங்கம், காளை எல்லாம் ஒருமித்திருக்கும். அதோடு மாத்திரம் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சிறு பையன் அவைகளை நடத்துவான் அப்படின்னா என்ன? அந்த சின்ன பையன் அதுக்கு பயப்பட மாட்டான். அது அவைகள் அவனுக்கு கீழ்ப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். ஐயோ, இங்க பசுவும் கரடியும் கூடி மேயுமா. பசுவுக்கும் கரடிக்கும் சம்மந்தமே கிடையாது. கரடி பசுவை பார்த்தா சாப்பிட்றோம், ஆனால் கூடி மேயுமா. அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். எவைகளின் குட்டிகள்? பசுவும் கரடியும். அந்த பசுனுடைய குட்டியும் கரடியினுடைய குட்டியும் ஒருமித்து படுத்துக்கொள்ளுமா. எப்போ? 1000 வருஷம் அரசாட்சியில். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் திங்குமா. சிங்கம் மாட்டை போல வைக்கோல் திங்குமா. என்ன மாதிரி ஒரு ஆட்சி பாருங்க. அது ஆதியிலே தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இவைகளெல்லாம் ஒன்று போல மேய விட்டார். ஒன்றும் கடிக்காது. அந்த மாதிரி புதிய, அதாவது 1000 வருஷம் அரசாட்சியில் சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். 8வது வசனம், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் குடிக்கும் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். விரியன் பாம்புடைய, அதாவது தங்குற அந்த ஓட்டன் வாங்கல துவாரம், அதில் விளையாண்டுட்டு இருக்குமா. ஆனால் விரியன் பாம்பு இருக்குமா? இருக்கும். அந்த துவாரத்தில் விளையாண்டுட்டு இருக்குமா. பால் மறந்த குழந்தை, இது பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையில் விளையாடும். பால் மறந்த குழந்தை கட்டு விரியன் புற்றுல கையை விடுக்குமா, கையை வைக்குமா. என்ன இது? அவைகளினாலே பிள்ளைகளுக்கு சேதம் வராது. அந்த அளவுக்கு இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இப்படி தான் நடக்கும். 9ஆம் வசனம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என்ன சொல்றாரு? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை. அப்படின்னா இப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த வலுசற்பத்தை சங்கிலினால கட்டி அடைச்சிடாரு, பாதாளத்தில் அடைச்சிடாரு. ஸோ பாவம் செய்ய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையினால என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படியானால் தண்ணி எப்படி சமுத்திரத்தில் நிறைஞ்சிருக்குதோ அப்படியே இந்த பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்றோம், அது ஆண்டவர்கிட்ட வாங்கன்றோம். ஆனால் அன்னைக்கு அப்படி சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். ஏன்னா அவர் தான் அரசாட்சி செய்கிறார், அரசாட்சியார். ஸோ இதுதான் அந்த 1000 வருஷம் அரசாட்சியிலே செய்யப்படுகிற காரியம். இதில் என்ன நடக்குது பாருங்க. நீதிமான் பூமியை சுதந்திரித்து கொள்ளும். எந்த பூமி? 1000 வருஷம் அரசாட்சியில். எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாய் பெற்றவர்கள், இவர்கள் நீதிமான்கள்.
இப்போ இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ +2 படிக்கிறாங்க, பரீட்சை எழுதியாச்சு, எல்லாரும் பாஸா? எழுதுனவங்கெல்லாம் பாஸ் இல்லை, நல்லா எழுதுனவங்க தான் பாஸ். அதே போல நீதிமான்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள், உண்மைதான். ஆனால் யார் சுதந்திரித்துக் கொள்றது? எல்லாருமா? எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வார்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதிமான்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த நீதிமான்களிலே யார் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்ற எல்லாருமே நம்ம பூமியை சுதந்திரத்துக்கு கொள்ள போறோம்ல, நீதிமான்கள் எல்லாரும். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திர. ஆனால் நீதிமான்கள் எல்லாரும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அல்ல. நீதிமான்களிலும் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எங்க நீதிமான்களா இருக்கிற நாம் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தால் அந்த பூமி, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில அங்க ஆளுவோம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பாவம் செஞ்சதிலிருந்து விடுதலை ஆயிட்டோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படணும். முன்னால கோபப்படுவோம், எடுத்ததும் கோபப்படுவோம். ஆனா இப்போ அதே கோபம் இருந்துச்சுன்னா நம்ம சாந்த குணமுள்ளவர்களா அல்ல. இது எனக்கு பிறவி குணங்க அப்படின்வாங்க சிலர். இது என் பிறவி குணம், எனக்கு அப்படிதாங்க கோபம் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். போனாங்க கெட்ட வார்த்தை பேசிடுவான், இல்லைன்னா வேண்டாத வார்த்தையை பேசி அவங்கள துன்பப்படுத்திடுவாங்க. ஒருத்தர் கோபம் வந்துடும்னே, நான் தான் ஒருத்தர் பேசுகிறேன், இல்லைன்னா அவர் எனக்கு ஒரு விதமாக எந்தையா பேசிட்டார், உடனே எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். இப்போ எனக்கு கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை வரலன்னா கூட ஏய் மனுஷனா நீ அப்படின்னு நான் எரிச்சல் படுறேன்னு வச்சுங்க, இது என் மனசில் அதாவது என்னுடைய சுபாவம் இருக்குது. ஆனால் இந்த சுபாவத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் சேர முடியாது. நமக்கு என்ன வேணுமா? சாந்த குணம் வேணுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் இயேசு மணவாளன், மணவாட்டியும் சாந்த குணமுள்ளவளா இருக்கணும். நீங்களும் நானும் சாந்த குணமுள்ளவளா இருக்கணும். இயேசு அப்படிதான் சொல்றாரு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம். அது எப்படி அந்த சாந்த குணத்தை அடையலான்னு சொல்றாரு பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்றாரு? நான் இயேசு சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். ஏங்க, நம்ம யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப சாந்தம் உள்ளவங்க, ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நமக்கு ரட்சிக்கப்பட்டது உண்மை, பாவத்தில் விடுதலையானது உண்மை, கோபத்தில் ஆண்டவரே மன்னிச்சிங்கன்னு கேட்டது உண்மை. எனக்கு ரொம்ப ஆண்டவரே கோபம் வருது, ஆண்டவரே இதெல்லாம் மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டது உண்மை. ஆனா அப்படி மன்னிப்பு கேட்டதுனால சாந்த குணமுள்ளவளா மாறிட்டான் இல்லையே. மன்னிப்பு கேட்டது உண்மை. நம்ம கோப குணத்தினால்தான் ஒருத்தர் தப்பா பேசுறோம், ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி பேசுறோம். கோபம் பண்றதுனால தான் கெட்ட வார்த்தை பேசுறான், கோபம் படுறதுனால தான் தீமையானதை பேசுறான். ஆகவே அதெல்லாம் மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு கேட்டது உண்மை. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், இப்ப வந்த பிறகு அதே கோபகுணம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது தேவ சமூகத்தில் சாந்த குணமுள்ளவர் தான் அங்க போய் சுதந்திரத்துக் கொள்வாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இது எப்படினாலும் வராது. ஊசி போட்டு சாந்த குணத்தை வர வைக்க முடியுமா? இல்லை மாத்திரை சாப்பிட்டு சாந்த குணத்தை வர முடியுமா? முடியாதுங்க. அதனால தான் இயேசு சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ என்ன சொல்றாரு? என்கிட்ட வந்து கற்றுக்குங்கப்பா. ஏன்னா சாந்தத்துக்கும் அமைதியுள்ள ஆவிக்கும் நான் தான் ஹெட்டு. இப்போ அவர்கிட்ட தான் நம்ம சாந்தத்தை கற்றுக்கலாமே தவிர, இல்லை நான் இப்படி சொல்கிறேன், சாந்தத்தை கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அவர் மூலம் தான் நம்ம சாந்தம் அடைய முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் சாந்தம் வராது. நம்மளால சாந்தம் அடைய முடியாதுங்க. அதனால தான் ஏசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட வந்து கத்துங்க, அப்பொழுது உங்களை ஆத்மா. அப்ப அந்த சாந்த குணம் வந்தாதான் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நான் எப்படி சொல்றேன், நமக்கு கோபம் வருமா? நான் ரட்சிக்கப்பட்டதுல எனக்கு கோபமே வர்றதில்லை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது கோபம் அப்படியே எங்கேயோ தங்கி இருக்குது. ஆனா ஒரு சிச்சுவேஷன், ஏய் என்னடா பேசுற, யாரை பார்த்து, ஐயோ, அந்த சூழ்நிலை வெளியே வருது. ஆனா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும். நமக்கு ஒரு பாடு வரும்போது தாங்க நமக்கு சாந்த குணமே தெரியும். நம்ம சாந்த குணம் இல்லைங்கிறத நம்ம சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். கோப குணம் வர்றது, சாந்தம் இல்லாம போனது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வாங்கப்பா, என்கிட்ட வந்து கத்துங்க, என் நுகத்தை ஏத்துக்குங்க. அப்படின்னா ஆண்டவரோடு என்ன பண்றோம்? உடன்படிக்கை பண்றோம். அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அவரிடத்துல தான் சாந்தத்தை கத்துக்கணும். நான் அந்த பாஸ்டர் பேசுறாரு பாத்தியா, அது மாதிரி தான் நாங்க பேசிட்டேங்க. இந்த பிரதர் பேசினார்ல, அது மாதிரி தான் பேசுங்க. அந்த பாஸ்டர்கிட்ட சாந்த குணத்தை கத்துக்க முடியாது. அவரும் சாந்த குணம் கத்துக்க வேண்டி வரும். இந்த பிரதரும் சாந்த குணம் கத்துக்க வேண்டி வரும். ஆனா அவர்லாம் இல்லையா, இவரெல்லாம் இல்லையா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ என்கிட்ட வந்து கத்துங்கன்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்ன சொல்றாரு? என் நுகத்தை ஏத்துங்கன்னாரு. அவரோடு கூட இணைஞ்சு போனோமா. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்றாரு. அப்போ அவரோடு கூட இணையணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அப்படி இணைஞ்சாதான் அவருடைய சாந்த குணம் வரும். இப்போ ஒரு சண்டி மாடு வேகமா ஓடக்கூடிய ஒரு சண்டி மாடு, இன்னொரு மாடு அது நிதானமா போகக்கூடிய மாடு, ரெண்டையும் நுகத்துல பூட்டினா என்ன ஆகும்? இப்ப சண்டி மாடு ஓடுற வேகத்துக்கு இந்த சாதாரண மாடு ஓடுமா? சாதாரண மாடு ஓடுற வேகத்துக்கு சண்டி மாடு வருமா? எங்க சண்டி மாடு ஓடுற வேகத்துக்கு இது வராதுங்க. ஆனா சண்டி மாடு வேணா இந்த இதுக்கு ஒன்று வரும், இந்த வேகத்துக்கு வந்துடும். ஆனா சண்டி மாடு வேகத்துக்கு இது வரவே வராது. என்னதான் இழுத்தாலும் அது வேகத்துக்கு ஓடாது. ஆனா அது இதுக்கு மாதிரி ஓட முடியும். எப்படி? சண்டி மாடு இந்த வேகத்துக்கு ஓட முடியும். அப்படியே நம்மலாம் சண்டி மாடு. நம்ம வேகமா ஓடுற ஆட்கள், கோவப்படுற ஆட்கள், சண்டை போடுற ஆட்கள், ஏய் என்னையா பேசுன, நான் முன்னால மாதிரி இருந்தேன்னா, ஐயோ முன்னாலன்னா ரட்சிக்கொடு, இது மாதிரிலாம் வார்த்தையே வரக்கூடாதுங்க. அப்படின்னா உள்ள கோபம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இதை மாத்திரக்கு தான் இயேசு என்ன சொல்ற, என் கூட நீங்க சேர்ந்துக்குங்க, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி நுகத்தை ஏற்றுங்க. நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா தான் உங்க கோபம் குணம் மாறிக்கிட்டே இருக்கின்றார். நம்ம கோபப்பட்டோம்னா, ஐயோ ஆண்டவரே என்னை கோபப்பட்டனே, ஐயோ என்னை மன்னிச்சுங்க, இந்த கோபம் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி கேட்கும்போது அடுத்தாப்புல கோபம் வர்றது கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ரைட் சாந்தத்தோடு இரு அப்படின்னு சொல்லி நமக்கு கத்து தருவார். ஆகையினால அதனால தான் சொல்றாரு, என் நுகத்தை உங்களோடு கூட ஏத்துக்குங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், என்கிட்ட கத்துங்கன்றார். இப்ப அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்னு சொல்லி பிதா சொல்றார் பாருங்க. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். ஒண்ணா வாசிங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறச்சாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். என்ன சொல்றாரு பிதாவாகிய தேவன்? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு.
என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆத்மாவுக்கு ரொம்ப பிரியமானவர் என்னுடைய நேசகுமாரன். பிரிய என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். யாருடைய ஆவி யார் மேல அமர பண்றாரு? பிதாவுடைய ஆவி இவர் மேல. அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஓகே, ரைட். இப்ப 19ஆம் வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஓஹோ, இது யாருடைய ஆவி? இது வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது யாருடைய ஆவி? பிதாவின் ஆவி. அத குமாரன்ட்ட கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ண மாட்டாரு? வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் எப்பங்க வரும்? அகந்தையினால் மாத்திரம்தான் வாக்குவாதம் வரும். பெருமை இருக்கிறவன் தாங்க வாக்குவாதம் பண்ணுவான். பெருமை இருந்துச்சுன்னா வாக்குவாதம் பண்றாங்கன்னா அவன்கிட்ட என்ன இல்லை? சாந்த குணம் இல்லைன்னு அர்த்தம். அவன்கிட்ட பெருமை இருக்குது, அதனால வாக்குவாதம் பண்றான். ஸோ இந்த பெருமைனால வாக்குவாதம் பண்றான். ஸோ இந்த வாக்குவாதம் தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் சொல்றாரு, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்? தேவனுடைய ஆவி அவர்கிட்ட இருக்கு, அதனால வாக்குவாதம் பண்ண மாட்டார். மறுபடியும் சொல்றேன், வாக்குவாதம் எதனால வருது? பெருமைனால தாங்க வாக்குவாதம் வரும். மற்றபடி வாக்குவாதம் பண்ண வராது. அகந்தையினால் மாத்திரமே வாது பிறக்கும்னு வசனம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன இல்லை? பெருமை இல்லை. வாக்குவாதம் பண்ணுகிற அளவுக்கு அந்த அவர்கிட்ட பெருமை இல்லை. ரொம்ப சாந்தம் உள்ளவர், அமைதியில் உள்ள ஆவி உள்ளவர். இப்ப அவர்கிட்ட சேர்ந்தாச்சு. இப்ப வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன செய்யலாம்? என்ன பண்ணுவோம்? ஏய், நீ சொல்றபடியா நான் செய்வேன், நான் சொல்றபடி செய்டா. இது நமக்கு சிச்சுவேஷன் வந்திருக்கு. என்ன செய்யலாம்? இப்போ நானா நீயா பார்த்துக்கலாமா? எங்க இதெல்லாம் பெருமைனால வர்றதுங்க. இந்த வாக்குவாதம் பெருமைனால வர்றது. ஆனா இயேசு கிறிஸ்து வாக்குவாதமே செய்ய மாட்டாராம். காரணம் என்ன? அவருக்கு பெருமையே கிடையாது. ஆனா நமக்குள்ள சுபாவம் இருக்குது. ரட்சிக்கப்படும்னால பெருமையில் எல்லாம் பேசுவோம், இதை பேசுவோம், எல்லாம் பேசுவோம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். ஆண்டவரே, என் பெருமையெல்லாம் மன்னிச்சிங்கப்பா, நான் அப்படி பேசினேன், இப்படி பேசினேன், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டோம். உண்மை. ஆனால் மன்னிச்சாரு தவிர சுபாவம் இருக்கு. இந்த சுபாவம் என்ன பண்ண வைக்குது? நம்மளை வாக்குவாதம் செய்ய வச்சிருது. அப்படின்னா தான் பெரிய ஆளு, நீ சொல்றபடி இல்லப்பா, நான் சொல்றபடி தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, வாக்குவாதம் பண்றோம்னா பெருமை இருக்குது. அவங்ககிட்ட சாந்த குணம் வராது. அப்ப இயேசுகிட்ட வந்து சேர்ந்த பிறகு அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டாருன்னா பெருமை இல்லாதவர். நமக்கும் பெருமை கூட சாந்தமா இருக்கணும்னா வாக்குவாதம் செய்யக்கூடாது. கூக்குரலிட மாட்டார். அப்படின்னா தானே ஒரு சிச்சுவேஷன் பிரச்சனை வருது, வாக்குவாதம் வருது, சவுண்டை ரைஸ் பண்ணிடுவேன். ஏய், நான் சொல்றேன்டா, நீ என்னடா பேசுறது? கூக்குரல் விட்டுருவாங்க, சத்தம் போட்டுருவாங்க. எதனால? இந்த வாக்குவாதத்தினால. வாக்குவாதம் வந்தது பெருமைனால. ஸோ இந்த பெருமை இருக்கிறவன் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்போது சத்தத்தை ரைஸ் பண்ணிடுவான். ஆனா இவர் கூக்குரலிட மாட்டார். எப்படின்னு பின்னால் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து கூக்குரலிடவே மாட்டார். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்திலேயோ சரி, இல்லை நம்ம இடத்துலையோ சரி, இருக்கிற இடத்துலையோ கொஞ்சம் வாக்குவாதம் வந்தோடனே என்ன ஆயிடுறாங்க? சத்தம் ரைஸ் ஆயிடுது. எனக்கு என்ன மதிக்கலையே, நான் சொல்ல பிடிக்க இல்லையா அப்படின்னு சத்தம் ரைஸ் ஆயிடுது, கூக்குரல் விடுறாங்க. ஆனால் இயேசு சொல்றார், என்கிட்ட வாங்கப்பா, என்கிட்ட வந்து கத்துங்க, நான் கூக்குரல் விட மாட்டேனே, நான் சத்தம் போட மாட்டேனே. நீங்க ஏன் சத்தம் போடுறீங்க? நீங்க அமைதியாக இருங்க, நான் சாந்தம் அமைதி உள்ள ஆவி உள்ளது, ஏன் கூட சேர்ந்துங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? கூக்குரல் விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில சிச்சுவேஷன் வரும்போது
நமக்குள்ள பெருமை வர்றதுனால ஒன்று வாக்குவாதம் பண்ணுறோம், ரெண்டாவது சிச்சுவேஷன் வரும்போது ரைஸ் பண்ணிடுவோம். நம்ம மனசு தாங்காது, பொறுக்காது, உடனே கோபத்தில் ஊன்றுவோம். நமக்குள்ள அந்த சாந்த குணம் இல்லை. அதனால தான் கூக்குரல். அதனால தான் இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கப்பா, என் சூழ்நிலை எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத இயேசு எப்படி காமிக்கிறான்னு சொல்ல போறேன். அப்போ வாக்குவாதம் பண்ண மாட்டாரு, கூக்குரலிட மாட்டாரு. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்பதில்லை. அப்படின்னா குடும்பத்தில் வாக்குவாதம் வரலாம், இல்லை ஏதோ தெருவில் யாரோ ஒருத்தரோடு கூட வாக்குவாதம் பண்ணலாம். அப்போ அந்த சத்தத்தை ரைஸ் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை வீதியில் ஒருத்தரும் கேட்டதில்லை. அவர் கோபமா பேசுனதை எவனும் கேட்டதில்லை. அருமையானவர்களே, நீங்களோ நானோ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ நானும் நீங்களும் நீதிமான்கள் தான். நீதிமான்களாக இருந்தாலும் நமக்குள்ளே சாந்த குணம் அவசியம். சாந்த குணம் எப்படி வரும்? ஒரிஜினல் படி வராது. ஒரிஜினல் படி கோப குணம் தான் இருக்கும். ஆனால் மன்னிப்பு கேட்டு இயேசுவோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணின பிறகுதான், ஐயோ அவர் கோபப்படுறத விரும்ப மாட்டாருப்பா, சத்தம் போடுறது விரும்ப மாட்டாருப்பா, நான் சாந்தமாக இருக்குன்னு நினைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். அவருடைய கேரக்டர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்க முடியாது. எப்போ சத்தம் வரும்? பிரச்சனை பெருசாகும் போது தான் கூக்குரலிடுவாங்க. அது மாதிரி சத்தம் வெளியே வராதுன்றது. இப்போ அவருடைய கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கேரக்டர் தான். இப்போ அவர் எப்படி வாழ்ந்தார்? பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமார், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரலிட மாட்டார், இப்படியெல்லாம் சொல்றாரு. இப்போ அப்படி இருந்தாரா? அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சாந்த குணமுள்ளவராய் எந்த கூக்குரலிடாமல் அமைதியாக இருந்தாரா? பார்ப்போம். வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 60ஆம் வசனம் முதல் 63ஆம் வசனம் உடைய ஒன்னொன்னா வாசிங்க. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியோ அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து, எங்கேயாவது சாட்சி கிடைக்குமானா ஒருவரும் அகப்படவில்லை, சாட்சி சொல்றதுக்கு வரல. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க. அவர்கள் சொன்ன சாட்சியும் ஏத்துக்கல. கடைசியில் 2 பொய் சாட்சி வந்து, 2 பொய் சாட்சி சொல்றவங்க வந்து அடுத்த வசனம், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இப்போ தேவனுடைய ஆலயத்தை இடிக்கவும் 3 நாளுக்குள்ள கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பொய் சாட்சின்னு அவங்களே அதான் வேதம் சொல்லுது. சொல்லிட்டு அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இப்ப அமைதியா இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா, நான் எங்கப்பா சொன்னேன், எப்படி சொன்னேன், எப்ப சொன்னேன், யார் கேட்டா கேட்டுக்கலாம், நம்ம புத்தியா இருந்தா அப்படிதான் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எப்படி இருந்தாராம்? சாட்சியோட குறித்து, உனக்கு உரமாய் சாட்சியோட குறித்து நீ என்னப்பா சொல்றேன், சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். போதும். என்ன சொல்றாரு? இப்போ இவங்க குற்றம் சாட்டுறாங்களப்பா, என்னதான் சொல்ற, என்னதான் சொல்ற. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யார் சொன்ன, கேட்டவனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம்? வாக்குவாதம் பண்ணிருப்போம். இவர் என்ன பண்றாராம்? பேசாமல் இருந்தார், பேசாமல் இருந்தார். அவர் மேல பொய் குற்றம் சொல்றாங்க. ஏங்க சிலர் சொல்லுவாங்க, ஏங்க மெய்யா இருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்டுருவாங்க, பொய்யா சொல்றாங்க என்னை பற்றி, எவ்வளவு வேதனை இருக்கும் எனக்கு, எப்படிங்க அவன் போய் சொல்லலாம் என்னை பற்றி, இல்லாதெல்லாம் சொல்றானே.
நமக்கு கோபம் தான் வந்திருக்கணும். ஆனால் இயேசுவுக்கு கோபம் வரல, அமைதியாக பொறுமையாக சாந்த குணத்தை காமிக்கிறார். பேசாமல் இருந்தார். அப்புறம் அவன் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனா கிறிஸ்து தானா, அது எங்களுக்கு சொல்லும் அப்படின்னா ஆமான்னு தான் சொல்கிறார். அது உள்ளதுன்னு சொல்கிறார். ஸோ இப்போ பொய் சாட்சி சொல்லும்போது அவருக்கு கோபமே வரல, அமைதியாக இருக்கிறார். இப்போ உங்களை பற்றி அதாவது முகத்துக்கு முன்னாலே பொய் சொல்கிறாங்க, இவர் இப்படி சொன்னார், அவ அப்படி சொன்னார், என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருந்துருவோம். கொப்பளிக்கும் பாருங்க கோபம். யாரை பற்றி சொல்ற நீ? சத்தியம் பண்ணக்கூடாது, உண்மைதான். ஆனா நான் சொல்றேன், இப்ப சத்தியம் பண்ணு, இப்படி கூட எழும்பிடுவோம். செய்யாத ஒன்ன செய்தன்றிய, சொல்லாத ஒன்ன சொல்றேன்றிய, எப்படி சொல்லுவ நீ? அப்படி வந்துருங்க பாருங்க கோபம். ஆனால் இவரோ அவர் மேல பொய் சாட்சி சொல்றாங்க. எங்க பொய் சாட்சி சொல்லும்போது அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் மாதிரி தானே அர்த்தம். பொய் சாட்சி சொல்றாங்க, இவரும் அமைதியா இருக்கிறாரு. அப்ப அர்த்தம் என்ன? ஒத்துக்கிறார் பாரு. மௌனம் கரெக்டா சொல்றீங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஆகனால அமைதியா இருக்கார் பாரு. பத்தியா? அப்ப செஞ்சிருப்பாரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்லப்பா, நான் அமைதியா இருக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லிக்கப்பா, நான் அமைதியா இருக்கிறேன்ற. யோசிச்சு பாருங்க. இதுதான் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கப்பா. உங்க மேல பொய் சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ, உண்மையா இருந்தா கூட நான் தாங்கியிருப்பேங்க. என்கிட்ட பொய்யா சொல்றாங்க, தாங்க முடியலங்க, எனக்கு தாங்க முடியல. இப்படி என்ன பொய் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. நமக்கு வேதனை பெருகி கத்திடுவோம். ஆனால் இயேசு சாந்தமுள்ளவர், அமைதியா இருக்கிறார், பேசாதிருந்தார். அருமையானவர்களே, நான் சாந்தமும் அமைதியில் உள்ளவங்க, என்னிடத்தில் வந்து கத்துங்க என்றார். இப்ப பாருங்க, இன்னொரு இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க, வாசிங்க. அதே மத்திய 26 64 68 வரைக்கும். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. என்ன சொல்றான்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டான், தேவகுமாரன்றானே, இவனோ மரியாளுடைய மகன், இவன் வந்து தேவகுமாரன்றான, அவனுக்கு கோபம் வருது, ரைஸ் ஆயிட்டான். யாருக்கு? பிரதான ஆசாரியனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்ப இயேசு என்ன பண்றார் பார்ப்போம். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றார்கள். ஓஹோ, இப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு கேட்கிறான் அந்த பிரதான ஆசாரியன், உங்களுக்குலாம் என்ன மாதிரி தோணுது? மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்ட்டாங்க எல்லாரும். ஏன்னா கன்னிடத்துல பறக்க வேண்டியவர், ஆனால் அவனுக்கு பிள்ளைகள் பின்னால 4 சௌரியர்கள் இருக்கிறாங்க, இவன் தன்னுக்கு தேவகுமாரன் சொல்றானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவம். அதனால மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். போதும், முந்தின வாசம் தேடுங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி, எங்க அவருடைய சாந்த குணத்தை கொஞ்சம் பாருங்க. அவர் முகத்துல துப்புறாங்க. உலக பிரகாரமா எவனாவது தெரியாம எச்சிப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. இல்லை, இப்படி சொல்றேன், நம்ம போகும்போது நம்மளை விரோதிக்கிற ஒருத்தன் நம்மளை பார்க்குறான், சைடில் அப்படின்னு துப்புறான்,
நம்ம மேலே துப்பலை. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் மேலே துப்பாம விட்டிய அப்படின்னு சாந்தமாக போயிடுவோமோ? ஏய் என்னடா மனுஷன், நீ சைடில் தான்டா துப்புன, நான் அவன் முகத்துக்கு மேலே துப்புனேன் பூ அப்படின்னு துப்பிடுவோம். தாங்க முடியாது. என்ன போய் துப்புறானே, என் முகத்தில் துப்புறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தேவகுமாரங்க, தேவகுமாரன் அவர் நினைச்சிருந்த அந்த நேரத்தில் பொசிக்கலாம்ல. அவரை கன்னத்தில் அறையிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாரு அவரு? ஒரு தப்பு பண்ணல. ஞான திருஷ்டினாலே சொல்லும் அப்படின்றாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 68 கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இப்ப அடிச்சவன் யாரு? ஞான திருஷ்டினாலே சொல்லும் அப்படின்றாங்க. அவர் அமைதியா இருக்கிறார். யோசித்து பாருங்க, அவருடைய சாந்த குணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி அவர் சாந்தமா இருந்திருக்கிறார், எப்படி அவர் சாந்தமா இருக்கிறார். நம்ம துப்புறாங்கங்க. ஒருவேளை நமக்கு பலம் இல்லைன்னா கூட நம்ம மேல துப்புனா விட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க? துப்புனா நமக்கு அவனை மேற்கொள்ற சக்தி இல்லை, ஆனா கூட துப்புறான். எப்படி இருக்குங்க நமக்கு? கடவுள் ஒன்று விட்டுருவாரா? என் மேல துப்பிட்டல்ல, நீ நாசமா போ இப்படி. ஐயோ, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா கோவம் மாட்டிருக்கு. இயேசு சாந்தம் அமைதி உள்ளவர். அவரை துப்புனாலும் அமைதியா இருக்கிறார், ஒண்ணுமே பேசல. எப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவராக இருந்திருப்பார். இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பேப்பரில் வந்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பஸ்ஸில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு இருமல் வந்து எச்சி வந்தது, துப்பிட்டாரு. துப்பும்போது சர்ன்னு மோட்டர் பைக்கில் வந்தவருடைய முகத்தில் பட்டுருச்சு. அவர் வருவாருன்னு தெரியாது. இவர் இருமலில் சளி வந்தது, துப்பிட்டார், தெரியாம துப்பிட்டார். அந்த நேரத்தில் திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்தார், அவர் முகத்தில் பட்டுருச்சு. அவர் யாருன்னா அந்த ஊர் பிரசிடென்ட். மோட்டர் பைக்கில் வந்தவர் அந்த ஊர் பிரசிடென்ட். இவர் மோட்டர் பைக்கை நிறுத்திட்டு அவர் அடின்னு அடிச்சிட்டார் உள்ளே போய், பஸ்ஸுக்குள்ளே போய். அவர் ஒரு வாத்தியார். இப்போ இந்த வாத்தியார் அடிபட்டுட்டு ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டார். ஊரில் உள்ளவங்கெல்லாம் அவரை ரொம்ப நல்ல மதிப்பு வச்சுருப்பாங்க போல. அவருக்கு ஒன்று ஒரு கூட்டம் எழும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார், நான் தெரியாமல் தான் துப்பிட்டேன், அவர் வருவார்னு தெரியாமல் துப்பிட்டேன், அவர் மேலே பட்டுருச்சுது, ஆனால் என்னை வந்து அடிச்சிட்டார் சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஊரே திரண்டு வந்து அவருக்கு சப்போர்ட்டாக நிற்குது. உடனே இவரை கூப்பிட்டாங்க. இவரும் ஒரு கூட்டத்தோடு வந்துட்டார். ஊர் பிரசிடென்ட்டும் கூட்டத்தோட வந்து 2 பேருக்கும் கை கலை போடுற மாதிரி ஆகுது. அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் கை கலை போடுற மாதிரி ஆகுது. பேப்பரில் போட்டதை சொல்கிறேன். 2 தடவை வானத்துக்கு நேரம் சுட்டாங்க. போலீஸ்காரங்க சுட்டாங்க. கலைஞ்சு போயிருங்க இல்லாட்டி சுட்டுவேன்னு சுட்டாங்க. ஒருத்தரும் கலையிற மாதிரி இல்லை. பிரச்சனை பெருசாக போகுது. அடிதடியில் இறங்குறாங்க. பட்டுன்னு ஒருத்தரும் சுட்டான், செத்துட்டான், ஓடி போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரியாமல் எச்சிப்பட்டதுக்கே இந்த அளவுக்கு சண்டை போட்டு சாவே நடக்குது. ஆனால் இயேசு மேலே தெரியாமல் விடலை, வேணும்னே எச்சியை துப்புறாங்கங்க. வேணும்னே எச்சியை துப்புறாங்க. நம்ம மேலே இது மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுங்க, நமக்கு தெம்பு இல்லைன்னா கூட ஆளை வச்சு அடிச்சிடுவோம். என்ன போய் துப்பிட்டானே, நான் யாருனே புரியல அவனுக்கு. ஐயோ, என்ன துப்பிட்டானே, கோவம் அவ்வளோ பொங்கியிருக்கும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? சாந்தமும் அமைதியுள்ள ஆவி உள்ளவர். அதைத்தான் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கப்பா, நான் இந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் கத்துங்களேன். நம்ம வாசித்திருப்போம், ஆனால் கற்றுக்க மாட்டோம். இதெல்லாம் வாசிச்சிருப்போம், நமக்கு தெரியாதா? என்ன தெரியும் தான். ஆனால் நமக்கு சூழ்நிலை வரும்போது அதை கற்றுக்கிட்டவன் என்ன பண்ணுவான்? அவர் மாதிரி சாந்தமாக இருப்பான். கற்றுக்காதவன் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னடா நீ அப்படின்னு கேட்குருவான். சாந்தமே இல்லையே.
ஆனால் வேதம் சொல்லுது, என்கிட்ட வந்து கத்துங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒன்று, சாந்தம் ரொம்ப அவசியம். சாந்தம் அது எப்படியாயின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சாந்தம் எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். தாழ்மையாக இருந்தவா எங்கள் சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். அப்போ தான் தாழ்மை வரும். சூழ்நிலையே வரல, நான் தாழ்மையாக இருக்கிறேன், எவனும் துப்பலை, எவனும் கத்தலை, எவனும் எனக்கு ரொம்ப ஒன்றும் சொல்ல, நான் சாந்தமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு உருவமாக வரும்போது தானங்க என் சாந்த குணம் தெரியும். அந்த மாதிரி வரும்போது சாந்தமாக இருக்கணும். அந்த தாழ்மையாகவும் பொறுமையுமாக இருக்கும்போது தான் சாந்த குணம் வரும். வேதம் சொல்லுது, வாசனை மார்க் சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஆண்டவருடைய சாந்த குணத்தினுடைய சாட்சியை பாருங்க. 1 முதல் 5 வசனங்கள். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப இதுவரைக்கும் இரவு முழுசும் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இருக்கிறார். இப்ப அவரை கட்டி கொண்டு போய் என்ன பண்றாங்க, பிலாத்து இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இப்போ நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ராஜா தான் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப என்ன, பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவிடத்தில் வந்து அநேக குற்றங்களை சாட்டினார்கள். ஆனால் அவரோ மாறுத்திரமே சொல்லல. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காரு. இல்லாத பொல்லாத குற்றங்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர், நான் அப்படி செய்யலையே, நான் அப்படி பேசலையே, நான் அப்படிலாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லவே இல்லை. அமைதியா இருக்கிறார். என்னுடைய குமாரன், என்னுடைய நேசன், கூக்கரிட மாட்டார், அவர் சத்தம் வீதியிலே கேட்காது. அமைதியா இருக்காருங்க, சாந்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அநேக குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இல்லப்பா நான் அப்படி செய்யல, பிலாத்து நான் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லவே இல்லையே. அதைத்தான் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கன்றார். நம்மளை மட்டும் இல்லாத பொல்லாத குற்றத்தை ஒன்று சொல்லியிருக்கட்டும் பார்ப்போம், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம். இவர் உள்ள சொன்னா கூட பொறுத்துவேன், இல்லாத சொன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இப்படிதான் மாறுவோம். நான் இல்லாதெல்லாம் சொல்றான், என்ன நினைச்சான், சரி உள்ளதை சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, ஆமா நான் ஒத்துட்டு போவேன். ஆனா இல்லாதெல்லாம் சொல்றான், நமக்கு வேகம் ஏறும். ஆனால் இயேசுவை இல்லாத அநேக குற்றங்களை சாட்டின போதிலும் அவர் மாறுத்திரம் ஒன்று சொல்லவில்லை. அதைத்தான் சொன்னாரு, என்கிட்ட வந்து சாந்தத்தை கத்துங்கப்பா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஸோ மனத்தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் சம்மந்தம். பொறுமை இருக்கும்போது தான் சாந்தம் வரும். பொறுமை இழந்துட்டோம், சாந்தம் போயிடும். அப்போ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை? அவர் சாந்தம் உள்ளவர், அதனால சொல்லலை, அமைதியா இருந்துட்டார். சொல்லிட்டு அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இப்ப மறுபடியும் பிலாத்து கேக்குறான், ஏப்பா எத்தனையோ குற்றங்களை உன் மேல சொல்றாங்களே, நீ ஒண்ணுமே சொல்றது இல்லையா அப்படின்னு கேக்குறான். பிலாத்தை பார்த்து, எத்தனையோ குற்றங்களை சொல்றாங்க, நீ ஒன்றும் சொல்றது இல்லையா? அமைதியாக இருந்தாருன்னு போட்டுக்குது. மறுபடியும் பிலாத்து கேட்குறான், எத்தனையோ குற்றங்களை சொல்றாங்க, ஏன் நீ அமைதியா இருக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டா என்ன நடக்கு பாருங்க. இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பார்த்தீங்களா,
எவ்வளவோ குற்றம் சொல்றாங்களப்பா, நீ அமைதியா இருக்கே, உத்தரவு சொல்லு அப்படின்னா, அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியா இருக்கிறார். பிலாத்துக்கு ஆச்சரியம், என்னடா அது, இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லலாம், இல்லை தப்பா இருந்துச்சுன்னா தப்பா சொல்றான்னு சொல்றாங்க. எதையாவது ஒன்று சொல்லணும், எதையுமே பேச மாட்டேங்கிறார், அமைதியா இருக்கிறார். அந்த தேசாதிபதிக்கே ஆச்சரியமாய் போச்சு. அவர் முன்னால நியாயத்துக்காக நிற்கிறார், அந்த ஆளுக்கே ஆச்சரியமா போச்சு. யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவருங்க, சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். இப்போ அதே சாந்த குணத்தை தான் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் வாஞ்சித்து தான் ஏன் கூட சேர்ந்துங்கப்பானார். நம்ம அவரோட சேர்ந்து எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு. ஆனால் இப்பவும் நம்மகிட்ட சாந்தம் வந்துருச்சு இல்லை, யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கும் இல்லை, அப்படி தானே? நம்ம மேலே ஏதாவது சொல்லிட்டா உடனே பொறுத்துக்கும் இல்லை, சத்தமே வராது தானே? வரல பாருங்க ஒருத்தருக்கும் சத்தம், இது மாதிரி இருப்போம். அப்படியா? ஏய் யாரை பார்த்து பேசுற, ஆள் தெரியாம மோதுற, இப்படி தாங்க வந்திருக்கோம். எங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவரோடு கூட நம்ம இணைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா அந்த சாந்தம் வரலையே. இப்ப நம்மளை பார்த்தா யாராவது கோபப்படுற மாதிரி தெரியுதா? எல்லாரும் சாந்த குணமா இருக்கு, ஆனா சூழ்நிலை வரும்போது தான் நம்ம சாந்த குணம் வெளியே தெரியும், கோப குணம் வெளியே தெரியும். எங்க கோபமே வராத இடத்துல எனக்கு கோபமே வராதுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸிங்க. கோபம் வர்ற இடத்துல தான் சாந்தமா இருக்கணும். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு காலம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கோபம் போகலையே, சாந்தம் வரலீங்களே, சாந்த குணம் வரலையே. எப்படி அவருடைய சமூகத்தில் போய் நிற்போம்? 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம எப்படி அதில் போய் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு சாந்த குணம் தாங்கப்பா, சாந்த குணம் தாங்க, உங்களோடு கூட இணைஞ்சிடுறேன். சாந்த குணம், இந்த சாந்த குணம் எப்போ வரும் தெரியுமா? பொறுமை இருந்தால் தாங்க சாந்த குணம் வரும். பொறுமை ரொம்ப முக்கியங்க, பொறுமை இல்லைன்னா சாந்தம் வராது. இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவரை குறித்து என்னன்னு சொல்றேன். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஓகே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு பாடுபட்டா அதுல நான் பொறுமையா சகிச்சிட்டேன்னு சொன்னா அதெல்லாம் பெருசு இல்லது. தப்பே இல்லாத போது உங்களை பாடுபடுத்திட்டாங்க, அப்போ நீங்க சகிச்சிங்கன்னா அது தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்கும். சொல்லிட்டு இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? தப்பு செய்யாம உங்களை குற்றப்படுத்தினா அந்த நேரத்தில் அமைதியா இருக்கீங்களா? இதுக்குதான் உங்களை அழைச்சார், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஓ, என்ன சொல்றாரு? உங்களுக்காக தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போனார்கள். அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பாடுபட்ட நேரத்தில் அமைதியா இருந்திருக்கிறாருன்னா, 1 ஆஃப் தி ரீசன்ஸ் நம்மளை அவங்க என்ன பண்ணணும்? நம்மளை பின்பற்றி வரணும். நான் சாந்தமா இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், என் நோயத்தை ஏற்று எனக்கு பிரியமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூட வந்திருக்காரு. இதை கத்துக்கிறதுக்கு தான் நான் இந்த லைன்ல போறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீ இதை தொடர்ந்து வரும்படித்தான், என் அடிச்சுவிட தொடர்ந்து வரும்படித்தான் நான் இப்படிலாம் இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. சரி, அவர் வையப்படும் போது பதில் வையாமலோ. அவர் வையப்படும் போது இயேசு கிறிஸ்துவை திட்டுறாங்க. ஆனால் சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்து
அவர் வையப்படும் போது வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பாடுபடும் போது பயமுறுத்தல. அப்படின்னா என்ன? பாடுபடுத்துறாங்க, டேய் எங்க தானடா பாடுபடுத்துறீங்க, அங்க என்கிட்ட தான் வந்தாகணும், அன்னைக்கு பார்த்துறேன்டா அப்படின்னு கூட சொல்லல. நம்மளா இருந்தா ஆனைக்கு ஒரு காலம் வந்துச்சு, பூனைக்கு ஒரு காலம் வராமலா இருக்கும், அன்னைக்கு பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இல்லைங்க, அவர் பயமுறுத்தவும் இல்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். என்ன மாதிரி இருக்க பாருங்க, அவருடைய சூழ்நிலை, அவர் என்ன வேணாம் செஞ்சிடலாம் அந்த நேரத்தில், ஆனால் எதையுமே செய்யாம பயமுறுத்தல, வையப்படும் போது வையல, தேவனே நீங்க பாத்துங்க அப்படின்னு போயிட்டாரு. என்ன மாதிரி சாந்தமா இருந்திருப்பாரு, எப்படி இருந்திருப்பாருங்க. இப்ப நமக்கு அந்த குணம் வரணுமே. சாந்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ நம்ம சாந்த குணம் வரலன்னா சுதந்திரிக்க முடியாத மாதிரில இது. ஆகையினால ஒரு தீர்மானம் எடுக்கணும், இன்னைக்கு எப்படினாலும் அந்த சாந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, சாந்த குணம் வேணும். இன்னும் பாருங்களேன், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சரி, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இப்போ நம்ம வழி தப்பின ஆடுகளை போல போயிட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்தாராம், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நமக்கு தான் வந்திருக்கணும், நமக்கு தான் வந்திருக்கணும், நம்ம வழி தப்பின நம்ம மேலதான் பாடுகள் வந்திருக்கணும். அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் சொல்லிட்டு, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை திறக்கவில்லைங்க. யோசித்து பாருங்க, அமைதியா இருக்கிறார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கலை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். என்னது? அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நினைச்சா வாயை திறந்து எதா பேசிக்கலாமே. அந்த சூழ்நிலையில் அவருக்கு விரோதமாக பேசின போதோ செய்த போதோ செஞ்சிருக்கலாமே. இல்லை, அவர் சாந்தமுள்ளவர், சாந்தமுள்ளவர். அதனால்தான் அவர் சொன்னார், நான் சாந்தமும் அமைதல் உடையவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்குங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க தான், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவங்க தான், நுகத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் நம்ம சாந்த குணம் வெளிப்படவில்லையே. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். வேதம் சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் வருகிறார். என்ன சொல்லலாம்? ஏன்னா அவர் வரும்போது நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அவரை சந்திக்க முடியும். நமக்கு எத்தனை பேருக்கு யார் யாருக்கெல்லாம் கோப குணம் வருது, வாக்குவாதம் பண்ணுறோம், வேதனைப்படுறான், அவங்க சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். எல்லாரை பற்றியும் அவங்கவுங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சாந்தமாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டும் சூழ்நிலை வரும்போது கோவப்பட்டுலாம் பேசுகிறேன். என்ன நீ பேசுகிற அப்படின்னு கோவம் தருது. அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தமாக தான் இருக்கிறேன். ஆனால் சூழ்நிலையில் நான் என் சொந்த குணம் இல்லாமல் போயிடுதா? இல்லாமல் போயிடுதா? இல்லாண்டவரே, என் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்.
நான் சாந்தமும் அமைதியுள்ள ஆவியுடைய நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உங்களோடு கூட இணைய பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கலாமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக வேதம் சொல்லுகிறது. நீதிமான் அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவரே, உங்களோடு கூட நாங்கள் சேர்ந்துருக்கிறோம்ப்பா, உங்கள் நுகத்தை எங்கள் மேலே ஏற்றுக்கிருக்கிறோம்ப்பா. ஆனால் எவ்வளவோ நாளாச்சு, எங்களுக்கு அந்த சாந்த குணம் வேணும்னு நான் வாஞ்சித்து கேட்டதும் இல்லை. ஆனால் சூழ்நிலை வரும்போது எங்கள் உள்ளம் கொப்பளிச்சு வாயில் தேவையில்லாமல் அடுத்தவங்க மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறோம். இன்னும் சிலர் அடிச்சிடுறாங்க. வேண்டாம் ஆண்டவரே, உங்களை போல ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ஆவி என்னை பிடிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவை போல ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ஆவி என்னை பிடிக்கட்டும் ஆண்டவரே. என்கிட்ட கற்றுக்குங்கன்னீங்களே. பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கற்றுக்க தான் போகிறாங்க, ஆனால் கற்றுக்கலைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்களே. என்கிட்ட வந்து கற்றுக்குங்கன்னு சொன்னீங்களே. நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எத்தனையோ குற்றச்சாட்டு சொன்னாங்க, அமைதியாக இருந்தீங்க, நீங்கள் வாக்குவாதம் பண்ணலை, கூக்குரலிடலை, எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்தீங்களே. ஐயோ, வையப்படும்போது வையலையே, பாடுபடும்போது பயமுறுத்தலையே. ஆண்டவரே, எப்படிப்பா வாழ்ந்தீங்க? அது மாதிரி ஒரு சாந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அது மாதிரி ஒரு சாந்த குணம் எனக்கு வேணும்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் எல்லாரும் வாய் திறந்து கேட்டு பாருங்க பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான், ஆண்டவராக இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணவங்க தான். ஆனால் நமக்கு அந்த சாந்த குணம் வரலையே. சூழ்நிலை நம்மளை மதிக்கலன்னு ஒரு மாதிரி பேசிடுறோம், இல்லை நம்மளை எதிர்க்கிறான்னா பேசிவிடுறோம். இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றிருங்க, எனக்கு ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ஆவியை தாங்க, உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எப்படிப்பட்டவராக இருந்தீரோ இந்த பூமியில, அப்படி நான் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆண்டவரே, நீ சாந்தம் உள்ளவர், என்னை அப்படியே நடத்துவீராக. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருத. ஆண்டவரே, இந்த கோபகுணம் மாறட்டும். கழுவும் திரு ரத்தத்தாலே சாந்த குணம் உண்டாகட்டும். இருதயத்தை சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவி. சுயம் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு கோபம் வரும். நம்ம சாந்த குணம் போயிடும். ஆகையினால ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், தேவா அருள் செய்குவீர். மறுபடி சொல்லுவோமே, சுயம் என்னில் சாம்பலாய் மாற. நான்கிறது இருந்தா தாங்க அந்த சாந்த குணம் வராது. சுவாமியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு
கழுவோம் திரு இரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை கழுவோம் திரு இரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களோடு கூட இணைந்து பல வருடங்கள் ஆயிற்று, ஆனால் உங்களுடைய கேரக்டர் எனக்கு வரல. உங்கள் கேரக்டர் வர்றதுக்கு தானே உங்களோடு என்ன சேர்த்தீங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன். அந்த சாந்தத்தின் ஆவி, அமைதியுள்ள ஆவி எனக்கு தாங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். சவர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திருக்கிற ராஜா, மை சோத்திருக்கிறேன், துதிக்கிற மகிமைப்படுத்துகிறேன். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்திருக்கிறோம், திருப்பாத்த முத்த செய்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் சமூகத்திலே கடந்து வர முடியாது. வேதத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் தலைப்பின் கீழாய் நீர் எங்களோடு ஆண்டவரே பேசி வருகிற நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த நாள் ஆண்டவரே உழைக்காரை கொண்டு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் ஆண்டவரே சோத்திரமா பூமியை சுதந்தித்து கொண்டு என்றைக்கு முதலே வாசமாயிருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, மை சோத்திருக்கிறப்பா, எந்த நாட்களிலே வாசமாயிருப்போம் என்று சொல்லி அந்த 1000 வருடங்கள் ஆண்டவர் அரசாட்சி நடக்கிறதான காரியங்களை குறித்து எங்களோடு பேசினீங்க. ஆண்டவரே சோத்திரப்பா, மை துதிக்கிற சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, மை சோத்திருக்கிறப்பா, சாந்த குணத்தை குறித்து எங்களோடு ஆண்டவரே அநேக ஆண்டவரே வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாய் கர்த்தாவே, மை சோத்திருக்கிறப்பா, நீர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவனாய் இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்தில் கற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த எங்களை முற்றிலுமாய் எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரில் ஆண்டவரே அதே சாந்தம் மனத்தாழ்மையான ஆவியினால் எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் இந்த நிரப்பும்படியா செபிக்கிறப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே மை சோதனை எங்களுடைய சத்தங்கள் ஆண்டவரே தேவனாய் கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே வீதிகளில் கேட்கப்படவில்லை, கூக்குரல் இடவில்லை சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே சுபாவத்துக்குள்ள எங்களை நடத்தும்படியா அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அடிக்கப்படுகிற ஆண்டவரே சோத்திரப்பா, அந்த மரண தருவாய் நேரத்திலும் ஆண்டவரே சந்தப்படாத வாய் திறவாத ஆட்டை போல இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரே, பிரதான ஆசாரியின் மத்தியிலும் ஆண்டவரே பிலாத்துவின் சமூகத்திலும் கர்த்தர் நீர் மௌனமாய் இருந்தீர், வாய் திறவாத மௌனமாய் இருந்த தேவனா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துறப்பா. இந்த ஆண்டவரே அதே சுபாவத்துக்குள்ளாய் நீர் எங்களை நடத்தும்படி அந்த அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா சுபாவங்கள் மாறட்டும், மாம்சத்தின் எல்லா சுபாவங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. கிருபையுள்ள கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை மாத்திரம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் இந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரர் வையப்படும் போது வையாமல் ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறப்பா, பயமுறுத்தாமலும் கர்த்தர் இருந்த தேவன் அப்படியே ஆண்டவரே இந்த ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாள் எங்களை வையும் போது நாங்கள் வையாதபடி ஆண்டவரே எங்கள் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் கர்த்தர் இருந்த அப்படியே இருந்த தேவனாய் கரங்களுக்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்தி தம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படியா செபிக்கிறப்பா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாயிருக்கார் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் எங்கள் சாந்த குணம் ஆண்டவர் மற்றவருக்கு தெரியத்தக்கத அளவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய சாந்த குணம் ஆண்டவர் உமக்கு பிரியமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறப்ப எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சித்தத்தை நடத்தி கேட்ட ஒவ்வொரு வசனப்படி நீங்கள் ஆண்டவரை நடத்தி வருகிலே சந்திக்க தரிசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. அந்த 1000 அரசாட்சிக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும்படியா கர்த்தர் உதவி செய்வீராக. முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரிசரமான இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.